அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றும் மேலும் புதிய சலுகைகள் என 3 முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரசுக்குங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரசுக்குங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு மிக முக்கிய ஆவணமாக திகழ்கிறது. இதன் மூலம் இலவச அரிசி மட்டுமின்றி சர்க்கரை, கோதுமை மற்றும் பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் மக்களுக்கு கிடைக்கின்றன. இந்த நிலையில் ரேஷன் அட்டை வைத்துள்ளவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக முக்கிய அறிவை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி ரேஷன் அட்டைதாரர்கள் வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் தங்கள் கணக்கில் ஒரு முக்கியமான சரிபார்ப்பை முடிக்காவிட்டால் தொடர்ந்து பொருட்கள் பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. அரசு வழங்கக்கூடிய இலவச மற்றும் மானிய விலை ரேஷன் பொருட்கள் தங்கு தடையின்றி தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றால் குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் KYC செய்வதை கட்டாயமாக்கி உள்ளனர். இதற்காக ரேஷன் கார்டில் பெயர் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் தங்களின் பகுதிக்கு உட்பட்ட நியாய விலை கடைக்கு நேரில் சென்று விரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும். இச்செயல்முறையை குறிப்பிட்ட கெடுவுக்குள் முடிக்க தவறினால் அட்டைக்கான உணவுப் பொருட்கள் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம். பொது விநியோக திட்டத்தில் நிலைவரும் பல்வேறு முறைகேடுகளையும் தகுதியற்ற நபர்கள் சலுகைகளை பெறுவதும் தடுப்பதே அரசின் இந்த நடவடிக்கைக்கு முதன்மை காரணமாகும். உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் உடனே ரேஷன் கடைக்கு சென்று பயோமெட்ரிக் சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பாக தமிழக அரசு ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வர பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தற்போது குடும்ப அட்டைதாரர்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், பொதுவாக வயது முதிர்வு அல்லது கடின உழைப்பு காரணமாக நிறைய பேருக்கு கைரேகை சரியாக பதிவாகாமல் போகலாம். இதனால் ரேஷன் பொருட்கள் வாங்குவதில் தாமதமும் சிரமமும் ஏற்படுகிறது. இதற்காக பேசியல் ரெகக்னேஷன் எனப்படும் முக அங்கீகாரம் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம். இது ரேஷன் கடைகளில் இப்போதுள்ள பயோமெட்ரிக் முறைக்கு மாற்றாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த புதிய திட்டத்தின்படி ரேஷன் கடைகளில் உள்ள கேமரா மூலம் பயனாளியின் முகத்தை ஸ்கேன் செய்து அவரது விவரங்கள் துல்லியமாக உறுதி செய்யப்பட்டு பொருட்கள் வழங்கப்படும். ஸ்மார்ட் போன்களில் முகத்தை காட்டி லாக் திறப்பதை போலவே இந்த எளிய தொழில்நுட்பம் போலி கார்டுதாரர்கள் ரேஷன் பொருட்களை பெறுவதை தடுத்து முறைகேடுகளை ஒழிப்பதுடன் கைரேகை தடையின்றி பொதுமக்கள் மிக விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை பெற்றுச் செல்ல வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம்.